ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு நம்ம ஆராவை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது, ரொம்ப ஈஸியான மெத்தட். நிறைய டைமு நம்ம எதுக்கு இது செய்கிறோன்னு தெரியாமல் நிறைய டைம் செஞ்சுருப்போம். அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு எங்கேயா வெளில போயிட்டு வந்தோம்னா உடம்புக்கு வந்துடும் இல்லையா? சம்டைம்ஸ் நிறைய தலைவலி வரும், உடம்பு படுத்தி எடுக்கும், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஜுரம் வந்துடும் அடிக்கடி, இல்லை தொண்டை கட்டிக்கும், எது பண்ணாலும் இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அடிபட்டுகிட்டே இருக்கும், அவ்வளோ திருஷ்டி விடும் இல்லை? ஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு. சம்டைம்ஸ் நம்ம ஆரா பாதிப்படைஞ்சிருக்கும் இந்த நெகட்டிவ். அதனால் ஆரா பாதிப்படைஞ்சிருந்தாலே நம்ம என்னென்ன விஷயத்துக்கு போகிறோமோ அது சரியாக நடக்காமல் இருக்கும். கிட்டக்கு வருதுங்க, ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. ரொம்ப கொடுக்குறேன்னு சொன்னாங்கங்க, ஆனால் நடக்க மாட்டேங்குது. ஜாப் எல்லாம் பாஸ் ஆன நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் நல்லா பார்க்குறாங்க, எல்லாம் செட்டதுக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் தடங்கல் ஆகி போகுது. அப்படின்னும் போது ஆராவில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது வேறு எதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இல்லாத போது வெறும் ஆராவில் மட்டும் பிரச்சனை இருந்தால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக நம்ம வீட்டிலலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா திருஷ்டி சுத்தி போடுவாங்க. எப்படி திருஷ்டி சுத்தி போடுவாங்க? கற்பூரம் வச்சு திருஷ்டி சுத்தி போடுவாங்க. அதனுடைய கான்செப்ட் என்னென்னா, பஞ்சபூத தத்துவத்தில் ரொம்ப பியூராக இருக்க கன்சிடர் பண்ணுறது அக்னி, நெருப்பு தான். ஏன் அப்படின்னா, மண்ணில் அழுக்கு போட்டாலும் மண்ணோட கலந்துரும், தண்ணியில் அழுக்கு போட்டாலும் தண்ணியோட கலந்துரும், காற்றில் அவ்வளோ அழுக்கு இருக்குது. ஸோ எதில் இருந்தாலும் ஒரு அழுக்கு படியும். ஆனால் நெருப்பில் மட்டும் ஒரு அழுக்கான பொருளை போடுங்க, ஒரு பேப்பரையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளையோ போட்டால் பொசுங்கி சாம்பல் ஆகிடும். அதனால தான் சொல்லுவாங்க எல்லோரும் நெருப்பு மாதிரி புனிதமான நபர் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்போ நெருப்புங்கிறது ரொம்ப புனிதம். அதனால தான் யாகத்துல எல்லாம் நெருப்பை வச்சு வளர்ப்போம். இன்னொன்று, எதை போட்டாலும் கிராவிடேஷனில் கீழே வரும், நெருப்பு மட்டும்தான் மேலே எரியும் இல்லையா? அப்போது அது மேலோங்கக்கூடிய ஆற்றல் கொண்டதுங்கிறதுனால இது ரொம்ப புனிதமாக கன்சிடர் பண்ணுது. அப்போது இந்த நெருப்பை வைத்து திருஷ்டி எடுக்கும்போது இது நம்ம திருஷ்டி மட்டும் அல்லாது ஆராவையும் சரிப்படுத்தும். இப்போ ஆரா சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கற்பூரம் வச்சு திருஷ்டி சுற்றி போடுறாங்க இல்லையா? அதற்கு பதிலாக ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் நெய்யை ஊற்றுங்க. வட இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த நெய் விளக்கு வச்சு தான் அவங்க ஒரு ஃபங்க்ஷனையும் ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ரக்ஷாபந்தனுக்கு போச்சுல்ல, அதில் ஆரத்தி எடுத்தாலும் நெய் விளக்கு ஏற்றி அகல் விளக்கை வச்சு ஏற்றுவாங்க. ஸோ அப்படி நம்ம ஆரா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அது உதவும். அப்போது நீங்கள் ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றிட்டு திரி போட்டு அதை ஏற்றிட்டு இடதுபுறம் 3 தடவை சுற்றணும், வலதுபுறம் 3 தடவை சுற்றணும். சுற்றிட்டு நீங்கள் என்ன சொல்லணும்னா, இதோட திருஷ்டி தோஷம் எல்லாம் போயிடுச்சு, எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலே போதும். பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த அகலில் நீங்கள் கோட்டை எங்கேயாவது வெளியில் வச்சுட்டு அது ஃபுல்லாக எரியிற வரைக்கும் கூட வச்சிடலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நெய். இது உங்கள் ஆராவை கிளென்ஸ் பண்ணும். அந்த கீக்கு, அந்த பசும் பாலோட அந்த அந்த நெய்க்கு அவ்வளோ தன்மை உண்டு. அது உங்கள் ஆராவை பெருசாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும், ஆராவை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஸோ அந்த ஆராவை திருஷ்டி எடுக்கும். நம்மளுக்கு ஆரா ஸ்வீப்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அழகான மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள்.